என் பேர் பூம்பாவை. நாங்கள் அம்பத்தூர்லேருந்து வரோம். வயசு 52 ஆகுது. எனக்கு மெனோபாஸ் ஸ்டேஜில் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தேன் நான். போன வருஷம் மார்ச் மாதம் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஒரு 11 சென்டிமீட்டர் ஒரு மாஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது அப்புறம் சிடி ஸ்கேன் பண்ணால் இது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. டாக்டர்ஸ்லாம் போனால் ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணுவேன், 10 நாள் ஆகும், ஹாஸ்பிட்டலில் தங்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு பசங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க, நாங்கள் 2 பேர் மட்டும்தான் தனியாக இருக்கோம். ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. ஹாஸ்பிட்டலில் 10 நாள்லாம் தங்கலாம் முடியாது. அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கும்போது வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டல்லாம் நெட்லலாம் தேடிகிட்டே இருந்தேன் நான். அப்போ மங்கையர் மலர் போன வருஷம் வந்துச்சு. அதில் ஹாஸ்பிட்டல் இதில் இந்த ஹாஸ்பிட்டல் பற்றி போட்டிருந்தாங்க. எனக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அது எல்லாமே இவங்க இப்போ இது பண்ணி இதெல்லாம் நாங்கள் க்யூர் பண்ணுறோன்னு போட்டோன்னு லேப்ராஸ்கோப்பு தான் மெயினாக இது பண்ணோம். அப்புறம் சரி இங்கே வந்தோம், இவங்க பண்ணுவாங்களா என்னன்னு ஒரு சந்தேகத்திலே இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே என்னை பார்த்த உடனே அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களுக்கெல்லாம் லேப்ராஸ்கோப் பண்ண முடியாதுன்னுவாங்க. இல்லை இந்த இதே ட்ரீட்மெண்ட்டே அட்டன் பண்ணுறதுக்கே பயந்தாங்க எல்லோரும். இங்கே சரி கன்சல்ட் பண்ணலான்னு வந்தோடனே மேடம் பார்த்துட்டு, நான் எதுவுமே சொல்லவே இல்லை, அவங்களாவே பார்த்துட்டு உங்களுக்கு யூட்ரஸ் நான் ரிமூவ் பண்ணிடுறேன், நாளைக்கே பண்ணிடுறேம்மா அப்படின்ட்டாங்க. நான் என்ன என் மனசில் நினச்சிட்டு இருந்தாலும் அது அவங்க அப்படியே சொன்னாங்க. அதிலே பாதி எனக்கு குணமான மாதிரி இருந்தது. அப்புறம் மறுநாளே நாங்கள் அட்டன் பண்ணி 2 நாள் தான் எடுத்தாங்க. பெரிய சைஸு கட்டி 2 கிலோ. அதம்மா அது அவங்களுக்கே எதிர்பார்க்கல. அவங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டு தான் பெருசாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறமா அவங்க ட்ரை பண்ணி அப்படியே எடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் யூட்ரஸோடு சேர்த்து எடுத்துட்டாங்க. அப்புறம் அவங்களே சொன்னாங்க, இன்னும் இவ்வளோ பெரிய கட்டி வச்சுருந்தேன். அப்புறமா சரி நல்லா இருக்கேன். ஆனால் இப்போது அதை அவங்களோட பேசின இதுதான் எனக்கு, ஏன்னா டக்குன்னு உடனே அந்த ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று. இது எல்லாருக்கிட்டையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. நான் எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க. எனக்கும் அந்த இதுதான் அந்த ஹோப்பு. அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் நர்சஸ் அது வேறு எவ்வளோ நல்லா இப்படி இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை. இந்த ஹாஸ்பிட்டல்லையும் எவ்வளோ நர்ஸிங்கெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது. ஒரு வீடு மாதிரியே ஃபீல் பண்ணுறேன் நான். இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன் நான், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல், எந்த இதுவும் இல்லாமல். என்னோடய சுகர்லாம் கூட சரியாக போயிடுச்சு. அப்போ நிறைய சுகர் 400 சுகர் இருந்துச்சு ஆப்ரேஷன் டைம். இப்போ எல்லாம் நார்மல் ஆகிட்டு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நல்லா இருக்கேன். டாக்டருக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க இன்னும் மேலே நல்லா வரணும். ரொம்ப நன்றிங்க. என்னோடய பேர் விஸ்வநாதன், அம்பத்தூர்லேருந்து வரோம். என் ஒய்ஃப் பேர் பூம்பாவை. லாஸ்ட் இயர் நாங்கள் ஒரு மாஸ்டர் செக்கப் போட்டோம். அப்போ அவங்களுக்கு யூட்ரஸில் ஃபைப்ராய்டு கட்டியிருக்கா ஐடென்டி பண்ணாங்க. சரி, அங்கே லோக்கலில் 2-3 டாக்டர் பார்த்தோம். ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி, அப்போது ஒரு மேக்சின் இந்த ஃபேம் ஹாஸ்பிட்டல் பற்றி வந்தது. பார்த்தோன்னே எங்களுக்கு சரி, எங்கள் பசங்க 2 பேரும் அப்ராடில் இருக்கனால நாங்கள் நிறைய நாள் ஓப்பன் சர்ஜரி பண்ணோம்னா ஒரு 10 days 15 days ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்ருக்கோம். ஸோ இவங்க மேடத்தை பார்த்தோன்னே அவங்க ஒரு 2 days இருந்தால் போதும், ஒன்று நான் ஓப்பன் பண்ணாமல் லேப்ராஸ்கோப்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணாங்க. எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ட் ஆகுது. அட்மிட் ஆனவுடனே லேப்ராஸ்கோப் மூலியமாகவே மேபி 1.5 கிலோ கிட்டத்தட்ட ஃபைப்ராய்டே இருந்தது. அப்புறம் யூட்ரஸ்லேயே ப்ராப்ளம் இருந்ததுனால யூட்ரஸோடு எடுத்துட்டாங்க. இப்போ 1 year ஆகுது, நல்லா இருக்கிறாங்க. 2 days தான் ஹாஸ்பிட்டல் இருந்தோம். ஒரு பெட் ரெஸ்ட் ஒரு 15 days இருக்க சொன்னாங்க. ஏன்னோ இப்போ நார்மலாக இருக்காங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க, நார்மலாக இருக்கிறாங்க. மேடத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப எங்கள் பொண்ணு மாதிரி இருந்துட்டு கவனிச்சிட்டாங்க. அதே மாதிரி இங்கே உள்ள ஸ்டாஃபு, நர்ஸு எல்லாமே நல்லா கவனிச்சிட்டாங்க. நல்லா ஹோம்லியாக ஃபீல் பண்ணுறோம் இந்த ஹாஸ்பிட்டல்.